வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கடையல் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வந்து கத்திரிக்காய் இந்த மாதிரி வெட்டி தண்ணியில் போட்டுங்க. உருளைக்கிழங்கையும் வெட்டி எல்லாம் சேர்த்து தண்ணியில் போட்டு வேக வைக்கணும். இந்த மாதிரி போட்டு தக்காளி கொஞ்சோன்னு போடுங்க. அதில் 2 பச்சை மிளகாய் போடுங்க, சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்த்துக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வேக விடுங்க. இதோட உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா வேக வைங்க, வேகட்டும். பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நல்லா கடைஞ்சிட்டு இப்போ கடைய போகிறோம் வாங்க. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துங்க. இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போம். எண்ணெய் போட்டுங்க, கடுகு போடுங்க, கடுகு உளுந்தம்பருப்பு போடுங்க, கொஞ்சம் ஜீரகம் போடுங்க, கொஞ்சம் எல்லாம் இது பண்ணட்டும், பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு கடுகு பாருங்க. இப்போ இந்த வரமிளகா போடுங்க, கருவேப்பிலை போடுங்க, இந்த சின்ன வெங்காயம் ஊற்றி போடுங்க. இந்த நேரம் வதங்கிட்டோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ வந்து அதில் சேர்த்துக்கோங்க இந்த கடைஞ்சலை. சேர்த்து கிளறி விட்டுட்டு கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சி அதோட சேர்த்துக்கணும். புளி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உப்பு வந்து முதவே சேர்த்தாச்சு, பத்தலைன்னா போட்டுக்குங்க. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, ரெடியாச்சு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையில் ரெடியாச்சு. மல்லித்தலை போட்டுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.